தமிழகத்தில் கஞ்சா பழக்கம் அதிகரித்ததற்கு திமுக அரசே காரணம் என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் தமிழக காங்கிரஸ் கட்சி 2026 தேர்தலில் நடுரோட்டில் நிற்கும். வேலூர்ல செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்துல கஞ்சா பழக்கம் அதிகமாக உள்ளது என்றும் நம் அனைவருக்கும் தெரியும்னு சொல்லியிருக்காரு. இதற்கு மத்திய அரசு தான் காரணம் என்ற பழியை மத்திய அரசின் மீது போட பார்க்கிறார்கள். இது திமுகவிற்கு கைவந்த கலை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதல்வர் ஸ்டாலினுக்கு கைவந்த கலை. வரும் 6 மாத காலமாக இதை கையில் எடுப்பார்களா? அவருக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றி பாடம் எடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. மத்திய அரசிற்கும் தமிழகத்துல இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தமிழகத்துல கஞ்சா ஒழிப்பது முதலமைச்சரின் பொறுப்பு. இதற்கு முன் வேறு ஆட்சி காலத்தில் இருந்த திறமையான காவல்துறையினர் வேலை செஞ்சிருந்தாங்க. தற்பொழுது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் கஞ்சா வன்முறை அதிகரித்து கொண்டேதான் இருந்து வருகிறது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய கஞ்சா எங்கிருந்து வருகிறது? பல இடங்களில் கஞ்சா பரிசோதனை கூடமே இருக்கிறது. ஆன்லைனில் கூட கஞ்சா கிடைக்கிறது. முதல்வர் இவ்வளவு பேசுவதற்கு தமிழகத்தை நிர்வாகம் செய்ய முடியாமல் இருந்திருக்கிறது. காவல்துறையை நிர்வாகம் செய்ய முடியவில்லை என கூறிவிடலாமே. மாநில அரசின் வேலை என்ன, மத்திய அரசின் வேலை என முழுவதுமாக மக்கள் தெரிந்தவர்கள். கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் முதலமைச்சராக நான் தோற்றுவிட்டேன் என்று அவர் கூறட்டும். இதற்கு நாங்கள் பதில் கூறுகிறோம் என்று அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. தோற்றுவிட்டு பழியை மத்திய அரசு இது போடுவது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தமிழக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கும் தமிழகத்திற்கும் ஜின்ஜாங் போடுவதுதான் தற்போது தொழிலாக இருந்துட்டு இருக்கு திமுக அரசிற்கு. தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுகிற காங்கிரஸ் யாரும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி விஜயோடு சென்று விட்டால் ப. சிதம்பரம் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பித்து திமுகவுடன் கூட்டணி வைப்பார் என பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. நல்லவர்கள் எல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கிறார்கள். காங்கிரஸ் என்பது அழிந்து கொண்டிருக்கும் ஒரு கட்சி. அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் தலைவரை சான்று. அவர் எப்படி இருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். காங்கிரஸ் கட்சியினர் 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கும் செல்லாமல் நடுரோட்டில் நிற்பார்கள். அதற்காக எல்லா வேலைகளுமே ஆரம்பித்து விட்டார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரை சமாதானம் செய்ய அடிக்கடி வருகிறார்கள். இதற்காகவே அவர்களுக்கு கஜானா காலியாகிவிடும் போல இருந்துட்டு இருக்கு. இந்தியாவில் எப்படி காங்கிரஸ் என்கின்ற கட்சி இல்லையோ அதே போல தமிழகத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து எறும்பின் அளவில் உள்ளது என்றார். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு சாதாரண பொதுமக்கள் எல்லோருமே கஞ்சா புழக்க வழக்கத்துல நம்முடைய குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது எல்லா இடத்திலையும் கேட்கிறோம். ஆனால் மடைமாற்றுவதற்காக சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மத்திய அரசு பொறுப்பேற்க. ஆமா, மத்திய அரசு எங்க பொறுப்பேற்கணும்? மத்திய அரசு பார்டரை தாண்டி ஷிப்ல கன்சைன்மெண்ட் ஈரான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா அது மத்திய அரசுடைய பொறுப்பு. கோஸ்ட் கார்டு மத்திய அரசு கிட்ட இருக்கு, நேவி மத்திய அரசு இருக்கு. அதை திறமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு பள்ளி மாணவர்களை, நடுத்தர மக்களை குறிவைத்து தாக்கக்கூடிய கஞ்சா எங்கிருந்து வந்துச்சு? ஏகப்பட்ட விஷயம் வித்தின் த ஸ்டேட் வருது. அதுக்கு தான் மாநிலத்தினுடைய பார்டர்ல காவல்துறை இருக்கணும். ஸ்டேட்டுக்குள்ள இருந்து வருது. அவங்க கஞ்சா லேபே வச்சிருக்காங்க, மெத்து லேபே வச்சு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி. அதுல இருந்து வருது. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா இ-காமர்ஸ்ல வருது, டார்க் வெப்ங்கிறாங்க, அதுலயும் வருது. அதனால முதலமைச்சரை பொறுத்தவரை இது இவ்வளவு பேசுறதுக்கு தெளிவா சொல்லிடலாம். என்னால தமிழகத்தை நிர்வாகம் செய்ய முடியல, என்னால காவல்துறையை நிர்வாகம் செய்ய முடியல, முதலமைச்சர் சொன்னா நாங்க பாத்துக்கிறோம், மத்திய அரசு பார்த்துக்கொள்ளும். முழு பொறுப்பையும் வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுகின்றார். எனக்கு தான் அடுத்த 6 மாசம் கிளிப்பிள்ளை மாதிரி இதை மட்டும் தான் பேசுவார். நான் ஏன் முதலமைச்சரா தோத்துட்டேன்னா மத்திய அரசு எனக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்கல. நான் ஏன் முதலமைச்சரா தோத்துட்டுனா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்குள்ள வர்ற கஞ்சாவை கட்டுப்படுத்தல. நான் ஏன் முதலமைச்சரா தோத்துட்டுனா தமிழகத்துடைய காவல்துறை மத்திய அரசு கட்டி போட்டான். இது எதையும் மக்கள் நம்ப மாட்டார்கள். மக்கள் எல்லோரும் அறிவார்ந்தவர்கள். மாநில அரசினுடைய வேலை என்ன, மத்திய அரசினுடைய வேலை என்ன என்பதை முழுமையாக தெரிந்தவர்கள். அதனால் முதலமைச்சர் சாக்கு போக்கு சொல்லாம தோல்வி அடைஞ்சிட்டா ஒப்புக்கிட்டோம். கஞ்சா புழக்கத்தை தமிழகத்துல கட்டுப்படுத்துவதிலே நான் முதலமைச்சராக தோற்றுவிட்டேன்னு அவர் சொல்லட்டும், அதுக்கு நாங்க பதில் சொல்றோம்.
ஆனால் தோற்றுவிட்டு பழியை மத்திய அரசின் மீது போடுவதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி இப்போதான் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் அழிவின் பாதையில் செல்கிறது. தமிழக காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு நேர் எதிரான கருத்துல பல ஆண்டு காலமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்து. ஆனா இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமா டெல்லிக்கு ஜிங்ஜா போடுறதுன்னு ஒரு குரூப், தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு யார் ஜிங்ஜா போடுறதுன்னு ஒரு குரூப். 2 குரூப் தான் காங்கிரஸ்ல, டெல்லி ஜிங்ஜா, தமிழ்நாட்டு ஜிங்ஜா. இந்த 2 ஜிங்ஜாவை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுற காங்கிரஸ் யாருமே இல்லை. இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தேன், ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திரு விஜயோட கூட்டணி போயிட்டா ப. சிதம்பரம் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சு திமுகவோட கூட்டணி வைப்பாரு. காலையில தான் ஒரு பெரிய நாளிதழ் செய்தி போட்டிருந்தாங்க. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் டேட்டா அனலிட்டிக்ஸ் செல்லுடைய தலைவர், ப்ரொஃபஷனல் காங்கிரஸுடைய தலைவர், அவர் விஜயை போய் பார்த்துட்டு வர்றாரு, போட்டோ போடுறாரு. அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய டெப்ட் சூழலை பத்தி பேசுறார், தமிழ்நாட்டினுடைய கடன் சூழ்நிலையை பத்தி நேர் எதிர் கருத்து பேசுறார். அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியல. இன்னைக்கு ஜோதிமணி இவங்க ஒரு கருத்து போடுறாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் வேறு கருத்து, ராகுல் காந்தி அவர்கள் கருத்து வேறு கருத்து. பேசாம காங்கிரஸ் என்கின்ற கடையை சாத்திட்டு இன்னைக்கு நல்லவர்கள்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த காலத்துல காமராஜர் ஐயா காலத்துல கதர் சட்டை போட்ட காங்கிரஸ்காரங்க எத்தனையோ பேர் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு வந்துட்டாங்க. அண்ணன் ஜி.கே. வாசன் அவருடைய தலைமை ஏத்து மூப்பனார் ஐயா காலத்துல இருந்து எல்லாம் இந்த பக்கம் வந்தாச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும், அது இந்திரா காங்கிரஸ். அது ஒரு மாதிரி அந்த காலத்துல காமராஜர் ஐயாவை எதிர்த்து காமராஜர் ஐயாவை தோற்கடிக்க வேண்டும் என்று பாடுபட்ட காங்கிரஸ் தான் இன்னைக்கு இந்திரா காங்கிரஸ் மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸா இருக்கு. அதனால் காங்கிரஸ் என்பது அழிந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி எல்லாத்துக்கும் தெரியும். அதனுடைய தலைவரே ஒரு சான்று. காங்கிரஸினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் எப்படி இருக்கார் நீங்களே பாருங்க. அதனால காங்கிரஸை பொறுத்தவரை எனக்கு என்ன ஆகுனாங்கன்னா, இந்த பக்கம் சண்டை போட்டு தனியா நடு ரோட்ல நிற்பாங்க. 2026 அசெம்பிளி தேர்தல் நடக்கும் பொழுது அவங்க நடு ரோட்ல நிக்க போறாங்க. அதற்கான எல்லா வேலையும் ஆரம்பிச்சுட்டாங்க. குதிரை பேரம் பேசுறாங்க, ஆட்சியில பங்கு கேட்கறாங்க, அதிக சீட்டு வேணுங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம், விஜய்கிட்ட போகணும்னு ஒரு பக்கம். அடிக்கடி ஆல் இந்தியா தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டை சமாதானப்படுத்துறதுக்கு வாரம் வண்டி வருது. அவங்க போற இண்டிகோ டிக்கெட்டுக்கே காங்கிரஸ் கட்சியினுடைய கஜானா காலியாயிர மாட்டிருக்கு. அவ்வளவு பேர்த்த பொதுச்செயலாளர் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அதனால காங்கிரஸை பற்றி எவ்வளவு பேசினாலும் பேசிக்கிட்டே போலாங்கன்னா, இந்தியாவில் எப்படி காங்கிரஸ் என்கின்ற கட்சி இல்லையோ, தமிழகத்துல இன்னைக்கு தமிழக காங்கிரஸ் என்கின்ற கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு எறும்பினுடைய நிலைமையில் இருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.